ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூளும் சீரகத்தூள் ஆட் பண்ணுறதுனால கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க எப்போயுமே கீரை செய்கிறப்ப. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோடு. அப்புறம் நம்மளுக்கு வெங்காயத்தோடு நம்ம போட்டிருக்க மஞ்சத்தூளும் சீரகத்தூளும் நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இது சீக்கிரம் வெந்துடும் கீரை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. அதில் தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை ஆட் பண்ணுறேன். அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கீரைக்கு முட்டை உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணுறோம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா கிளறி விட்டாச்சு, கீரையோடு நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கும் கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.